அடிச்சு படிச்சு சொன்னாலும் யாரும் கேட்கறது கிடையாது. நீங்களே பாருங்க, ஏன் இந்த பூச்சி எல்லாமே இதே இடத்துக்குள்ள இருக்கு, அங்க உள்ள பயிர் போட்டிருந்தாலும் அதுக்குள்ள போகாம இங்கேயே தங்கி இருக்கு அப்படின்னா, இதுதான் இங்கிலீஷ்ல கவர் கிராப்னு சொல்லுவோம். இந்த கவர் கிராப் என்ன பண்ணும்னா, வேலியோர பயிர்களை வச்சு நம்மளால பூச்சி கட்டுப்படுத்த முடியும், நம்ம எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தையும் அடிக்காம. இதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான பூச்சிக்கு என்னென்ன மாதிரியான பயிர்களை நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, எப்பவுமே இந்த புழு மாதிரி வரக்கூடிய எல்லா பூச்சிகளுமே நம்ம அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஆமணக்கு இருக்குல்ல, அதை போடலாம். அப்புறம் மக்காச்சோளத்தை போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயிர்களை புழு பருவத்துல இருக்கிற எல்லா பூச்சிகளுமே நல்லா விரும்பி சாப்பிட்டு இங்கேயே தங்கிரும். இதே மாதிரி ஒரு பயிருமே இதா இருக்கும். பொதுவா இந்த தட்டைப்பயிர் இருக்குல்ல, அது அப்புறம் இந்த வெண்டைக்காய், இந்த மாதிரியான பயிர்களை வேலி ஓரங்கள்ல அதிகமா போடும்போது நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய பூச்சியோட தாக்குதலை நம்மளோட வயலுக்குள்ள போகாம இந்த வரப்பு ஓரத்திலே எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி வைக்க முடியும். இதுக்குதான் இந்த கவர் கிராப்புங்கிற இந்த முறையை பயன்படுத்துவாங்க. அடுத்த தடவை நீங்க இந்த மாதிரி உங்களோட பயிரை சுத்தியோ இல்ல உங்களோட தோட்டத்தை சுத்தியோ போடும்போது எந்த மாதிரியான பூச்சி தொழில வருமோ அதுக்கு அதை சார்ந்த பயிர்களை நம்ம வரப்போரங்கள்ல போடும்போது நமக்கு வரக்கூடிய பாதிப்புங்கிறது இந்த வரப்போட நின்றும் நம்மளோட பயிரை தாக்காது. சோ இதை அடுத்த தடவை ட்ரை பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி எந்த பயிரை உங்களோட வேலியோட பயிரா போடுறீங்க அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.